மனுஷன் சாப்பிடறான்டா அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே 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 சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்போ நம்ம கெட்டு போசன்னு சொன்ன வைக்காரி அங்கே சொல்லாவிட்ட மானக்காரி சொல்ல காட்டு மூல இல்ல ரெண்டு ஜோடி ரெண்டு சேர்ந்துக்கிட்டா பாட்டு இல்லாமே தாளம் போடுது தாளம் இல்லாமே பாட்டு பாடுது உமா ஓக்குது சாமியே சரணமையப்பா தாளத்தோடு மேலத்தோடு மேலத்தோடு ஆமாங்க ஐயா தாளத்தோடு மேலத்தோடு வருதா நல்லா இருக்கு மீச்சிக்கு ஐயா நாலு காலையும் பிடிச்சிக்கிறீங்க அப்ப என்ன கலந்தையா நீங்க கீழே இருக்கீங்களா கால் வரீங்களா முன்னாடி மூடு பின்னாடி மூடு எந்த கை சும்மா தான் இருக்குது நான் மூடணுமா நான் மூடணுமா மூணு மூடா மூணு மூடு அது மின்ன சொல்லிக்கலாம் மூணு மூடு வாயு மூடலாம் நீதான் சொன்ன மூணு மூடு வாயு மூடு நீங்க மூணு வழியாத்து இருக்குதுங்க ஒரு மனிதனுக்கு துவாரங்கள் 3 துவாரம் 9 துவாரம் இருக்குதுங்க இது முக்கியமான துவாரம் இதுதான் முக்கியமான துவாரம் உற்பத்தி பண்ற இரண்டு சேர்த்து குமிஞ்சு ஒரே கையில மூடு பின்னாடி திரும்பி உற்பத்தி பண்ற துவாரம் பின்னாடி திரும்ப கை அது பின்னாடி திரும்ப பேச சொன்னாதான் பேசணும் இல்லை என்றால்
நான் சபை நாடி வருகிற பொழுது நான் யார்? பேச அப்படியா? வாய் முன்னா கட்சி என் அருகாமல் இருக்கக்கூடிய எனது மந்திரி தோழனே. ஆகட்டும் ஓலனே, தோழனே தோழனே. நான் கேட்கக்கூடிய வார்த்தைக்கு பின் வார்த்தை சரிங்க. அச்சம் அச்சம், மடம் மடம், ஞானம் ஞானம், பயம் பயம், பயப்பணம். ஆமா இப்படி சொல்லக்கூடிய ஆமா. ஐயன் புலன்களை இழந்து சாமி என் புடல எங்க நடக்க முடியல. உனக்கு இவன் போய் ஐயன் புடல எங்க போய் அடக்க சொன்ன அஞ்சு பஞ்ச போதங்களை நெஞ்சில் வைத்து 5 பஞ்சபூதங்கள் நெஞ்சில வச்சு அதான்டா. ஆமாடா. யாருடா? பேசாத பத்து செஞ்சு அஞ்சு பஞ்ச போதங்களை நெஞ்சில் வைத்து மகா ஜாக்கிரத்தை விட்டு என் அருகாமல் ஓடி வந்து கை கட்டி கையை கட்டி செய்து மாயம் கட்டி நெத்தில ஒருவா ஒட்டி உன்னை பாட கட்டி அதனால உன்னை படுக்க வச்சு கட்டி மூல கணபதி பகவானே அச்சங்கோடு ஆண்டவனே அதான் அச்சங்களே அறிந்த மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அக்கா அக்கா கம்முனு உக்காருக்காக என்ன கேட்காது அறிந்த மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சகல கலையும் கற்றிருந்த ஓம் ஸ்ரீ 18ஆம் படியவாளும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் காட்டி மலையாளம் ஆரிகர சித்த ஐயப்ப சுவாமியே முத்தரட்டாங்காய் உனக்கப்பா 3000 பைனான்ஸ் பாக்கி எனக்கப்பா. பக்கத்து வீட்டுக்காரன் மாலை போட்டுட்டா சரி, இந்த வீட்டுக்காரன் இவனும் மாலை போட்டுக்கிறது இருந்தா கொஞ்சம்ப்பா இருந்தா மொத்தம் ஆக மொத்தம் 10,000 ரூபாய். பொம்பளைங்க போற உடனே போட்டுக்குவாங்க. என்னது ஆம்பளைங்க போற 5,000 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. நம்ம ஏண்டி கம்மிட்டு பெரிய வம்சத்திக்கு மாலை போடுறா. வம்சத்தி பராசத்தி பஸ்ல பாட போடுற பாக்குறது தப்பு 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 தப்பு. அந்த பொங்கலுக்கு ஆசை இருக்காது. மண்ட குழுப்பேர்ன மதம் கொண்ட பூண்டு என்ன பூண்டியோ போங்க. நான் கேட்கின்ற கேள்விக்கு மட்டும் சரியாக செவல் கொடுத்து என் அருகாமல் நின்று அகா ஜாக்கிரத்தை விட்டு மிகவும் மகா ஜாக்கிரத்தை கேட்க வேண்டும். அப்படி என்னிடத்தில் எக்கச்சக்கம் தெரி வைத்தால் உன் அக்கணமே துண்டு தாக்கிடுவேன். ஜாக்கிரதை. வேணாம் சாமி, என்னது மந்திரி ஏன் நாய் அடிக்கணும் குடல கடிக்கணும்? அப்ப நான் நாயடா? இல்ல ஒரு உதாரணத்துக்கு நான் பேசக்கூடிய வார்த்தைக்கு மட்டும் ஐயா மலையனூர் மாறி ஐயா நீ கோயிலா குடிக்கிறியா? குடிக்கிறாளா? இல்ல பாலத்திலே குடிக்கிறீங்க? இல்ல இல்ல யாராரு அடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கு சொன்னா. அது 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 சாமி மந்திரி, நான் தமிழ்நாடு வருகிற பொழுது என்னக்கா சொடுக்கு சொடுக்கு அடிக்கிறீங்க இருக்கான் யாரு? என் பெயர் என்ன? என்ன என்னால் என்று நடக்க போகிறது. நடக்க போகிறது தீராதி வீரன், வீராதி வீரன், தீராதி தீரன், வீராதி வீரன், திக்கெங்கு புகழ் பெற்ற, திக்கெங்கு புகழ் பெற்ற அதல விதல சொர்க்க மத்திப்ப பாதாள சொல்லு அதல விதல சொர்க்க மத்திப்ப பாதாள எக்கால உங்கக்கால எக்கால எக்கால 14 புவனங்களை போற்றுபடியாக ஐயா ஐயா வீட்டுக்கா இல்ல அவங்க எங்க போற ஊத்து பாக்கட்டுன்னு சொன்னேன். என் பெயர் நிவாத கவசகன். நிவாத கவசரிக்கே
உனக்கு இருக்குதுடா. 6 அடி வச்சிருக்கிறேன் சாமி. எது? இல்லைங்க, மூளை சிறு மூளை பெருமூளை சேர்த்து 6 அடி. என் பெயர் நிபாத கவசிகனா இருப்பினும் இந்த நிபாத கவசிகனை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரு சாமி? என் தாய். இல்லைங்க, நம்ம பெத்த தாய் எப்படி எல்லாம் வளர்த்திருப்பா. கஞ்சி களிய தூக்கி கஷ்டப்பட்டு வளர்ச்சாடா உங்க அம்மால. பத்திரமா பாத்துக்காங்க சாமி. செத்தவங்களுக்கு மட்டும் ரேஷன் அடிச்சு நம்மளுக்கு மட்டும் பீட் அடிச்சு போட்டு சாமி. கூட்டு வர தேவிங்க எப்படியாப்பட்ட தேவி, நம்ம என்ன பண்றது? இந்த நிபாத கவசிகனை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரு? 10 மாதம் 300 நாள் 7200 மணி நேரம் 4,32,000 நிமிஷம் 18,000 திசை வினா நாடிகள் ஒரு தாய் அங்கத்தில் அமர்ந்து புனிதமான பொன் பூமிக்கு போய் வாடா மகனே அனுப்பி வைத்த தெய்வம் நடர்விட்டு சுடர்விளக்கு என் தாய் புண்ணியவதி. ஐயோ சாமி, யார்கிட்ட சொன்ன மாதிரி மலை நூல் யாருன்னு சொல்லிவிடாது. அம்மாளுக்கு புண்ணு கூதின்றது. என் தாய் புண்ணியவதி. அதெல்லாம் ஒண்ணு 10 நாளைக்கு ஈடுபாட்ட முடியாது. என்னையும் பெற்றாலே என் தாய். சாதப்பா செத்து இருக்க போய் கூட இருக்கும். தாயினோட பெயர் என்ன சொல்கிறேன்? அப்படி மன்றி பெற்றவர் அன்னையாலோ
தந்தையாரு மந்திரி என்னங்களா ஒரு நாள் பூரா கூட்டு பாக்குறாங்க. யாரும் தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. சிங்காரி சரக்கு நம்ம சரக்கு முன்னு சிங்காரி சரக்கு நம்ம சரக்கு அங்க கும்மண்ணு ஏறுது எனக்கு வித்தர தண்ணியே ஊட்டிக்கு தண்ணியே தண்ணியே ஊட்டிக்கு தண்ணியே ஏறி போய் வாங்க போற சிங்காரி சரக்கு கும்மண்ணு ஏறுது. இந்திய நாட்டில் தலை சிறந்த குடிமகன் குழந்தைக்கார மாதிரி மத்தாளக்கார மாதிரி ஓசல் குடிக்கிறாங்க. யாரா ஒரு கட்டைக்கு வாங்கி கொடுப்பான் அவன் கட்டைக்கு வாங்கி கொடுப்பான். சொந்த கை காசு போட்டு குடிக்கிறவனா. சரி, சொந்த கை காசு போட்டு குடிக்கிறவனா. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஐயா புல் தண்ணி. எப்படி? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஐயா புல் தண்ணி. நீ புடுத்தனியா? என் அறிகாமல் இருக்கக்கூடிய கணித மந்திரி, என் பெயர் உனக்கு புரிந்ததா என்ன? ஒன்னும் புரியல. இந்த பக்கம் மத்தாள சவுண்டு, அந்த பக்கம் குழல் சவுண்டு, இப்ப மத்தியில பொட்டிக்காரன் சவுண்டு. இப்ப அமைதியா இருக்கிறாங்க. புடி சொல்லு சாமி. வீராதி வீரன், வீராதி வீரன், வீராதி வீரன், வீராதி வீரன், திக்கெங்கும் புகழ்பெற்ற என் பெயர் நிவாத கவசிகனா இருப்பினும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை என்னையும் பெற்றாலே என் தாய். ஏன்னா நீ அடிக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு, நான் அடி வாங்குறது தெரிஞ்சு போச்சு. பாடா மகனே, போனா போன என்னை பெற்றாலே என் தாய். தாய் பாடா மகனே, பாடா என் மகனே, பாடா என் மகனே, பாடா என் மகனே, அப்பா மகனே, அப்பா மகனே, என்னை பெற்ற தந்தையா, நான் தாடா கோப்ப என்னை எப்படிப்பா பெற்ற மகனே. அப்பா, இந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட நான் எப்படா சொல்றது மகனே, எப்படா தந்தையில் அப்பா என்னை எப்படி பெற்றா என்று ஒரு பொழுது சொன்ன நீ அடம்பிடிச்சு கேட்கறதுனால சொல்லியத்தான் விடுமா. அப்பா மகனே, என்னை எப்படி பெற்ற? உன்னை எப்படி பெற்ற தெரியுமா? அப்பா, உங்க உண்மையில நான் ஓத்தி பெற்றேன். ஓக்காடா போ. பாசத்தோடு என்னை பெற்ற தந்தை என்று வந்தால் எங்க அம்மா உனக்கு என்னடா ஆகுது? நிச்சயமாக இந்த மாரியம்மா சத்தியமா உனக்கு சின்ன எங்க அம்மாட்ட வரலாமா? சொல்லி அப்ப சொல்லல எங்க அம்மா வந்து போயிருக்கா? தப்புதான் கும்பிடுற சாமி முண்டது அப்படி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார்? யாருக்கு ஐயா? என் தாயோ அதித்தி. ஓ, தாயாரோ அதித்தி. தந்தையார் காட்சி காசிப்பர் மகாமுனி. சரிங்க.
காசிப்பர் மகாமுனிக்கும் அதிதிக்கும் நான் ஒண்டி ஒருவன் பிறந்தேனா? என் உடன் பிறந்த பிறப்புகள் கூடி பிறந்தவர்கள் கூட்டுப்பால் உண்ணவர்கள், சேர்ந்து பிறந்தவர்கள் சேனைப்பால் உண்ணவர்கள். என் உடன் பிறப்பு எத்தனை பேர் சுவாமி சொல்கிறேன். அதற்கு முன்பதாக என் வேடத்தை புகழ்ந்து அன்பு சகோதரமார்களும் சொந்த பந்தங்கள் இன்னும் அப்பமார்களும் ஐயாமார்களும் இன்னும் இந்த கலையிலே சிறந்தவர் குழலிலே வித்துவானவர் யாரு கத்தல்பட்டி சாமி கண்ணு அவர்களும் இன்னும் நாடக தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவற்ற பேர்களும் இன்னும் பலவருக்கு சேர்ந்த கருவேச்சம்மா அவர்களும் இன்னும் கருபா அம்மா அவர்களும் என்னோட வேலத்தை பாராட்டி அவருடைய சொத்தில் இருப்பது கேட்டு கொடுப்பது கேளாத கொடுப்பது தெய்வ குணத்துக்கு ஒப்பாகிய என் உயிரில் மேலான அனைவற்ற பேர்களும் எப்படி இருக்க வேண்டும்? பத்தினி பாரதி ஐவனான குருதத்திர கபாலி வடமலராமன் ஆந்திராவிலே வெள்ளி கொண்டிருக்கிறார் ஸ்ரீனிவாசன் எம்பெருமான் அருள் பெற்று வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று இரவு நேரத்தில் இந்த மலையனூர் மாரியம்மனை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மந்திரி என் உடன் பிறந்த பிறப்புகள் சொல்கிறேன். கூடி நல்லா
என் உடன் பிறந்த பிறப்பு யாரு ஐயா? 2 பேர். யார் யாரு? நிவேத கலகையன், ஆமா, நிவேத கவசகன். அப்படி எங்களை போல அரக்கர்கள் பிறந்திருக்கிறார்கள். சரி. 6 கோடி 60,000 அரக்கர்கள் பிறந்திருக்கின்றனர். 6 கோடி 60,000 இருக்கிறர்கள். உண்மைதான். சரி. அப்படி பிறந்துட்ட போதிலும் எந்த நாட்டுல இருக்கிறீங்க இப்ப? அன்பா, இந்த உள்ளூரில் வாசம் செய்து வரக்கூடிய ஆரோக்கிய அண்ணன் சந்திராஜ் அண்ணா அவர்கள் சரி. இந்த கலைஞர்களை எங்க பார்த்தாலும் ஆமா, ஒரு மனிதனை மரியாதை வைத்து கண்டிப்பா வாங்கப்பா என்று ஆமா, ஒரு வாய் வார்த்தை. எங்க பார்த்தாலும் சரி. உண்மைதான். நிப்பாட்டி பேசுவோம். உண்மைதான். நாமளே பார்க்காதது என்றாலும் சரி, ஆமா, ஒரு இடத்துல நின்று ஒரு குரல் கொடுத்து கூவித்து ஆமா, நம்மளை நிறுத்தி அன்பான வார்த்தை ஒன்று பேச அனுப்பார்கள். அப்பேற்பட்ட அண்ணா அவர்கள் அவரோட வேலை திறந்து என்னோட வேடத்திற்காக அன்பளிப்பு அளித்திருக்கிறார். சரி. அவரோட குடும்பங்களும் இந்த அம்மன் தன்னது எப்படி வாங்கி வாங்கி வளர்கிறதோ அதை போல் வருடு வருடு வாங்கி வளர வேண்டும் என்று இரவு நேரத்தில் அந்த அம்மனை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அதிக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள், திதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். நண்பா, அதிக்கும் திதிக்கும் நாங்க மகனாக பிறந்து அண்ணன் தம்பிகள் 6 கோடி 60,000 அரக்கர்கள் பிறந்து நான் எந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறேன்? நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே? அழகான புனிதமான நன்னகரம். 56 தேசத்திலே உருமப்பட்ட நாடு. எந்த நாட்டிலே வாழ்ந்து வருகிறேன் சொல்கிறேன். எந்த நாங்களும் நன்னகரம்
இந்த அரக்கர்கள் இருக்கக்கூடிய இருப்படம் எங்கே? வாய்மாபுரி மணிப்புரி இந்த சொல்லக்கூடிய அண்ணன் தமிழ் இருவர் ஆழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் இந்த வனத்தில் இருக்கக்கூடிய காரணங்கள் யாது? நண்பா, அதிக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள், திதிக்கு பிறந்தவர்கள் தேவர் என்று வைத்தேனே. அந்த திதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள் ஒரு தாய் பிள்ளை, இந்த அரக்கர்கள் ஒரு தாய் பிள்ளை. இந்த அரக்கர்களை கொல்ல வேண்டும் என்று மனிதனை நினைத்து தேவர்கள் ஒரு புறம் நின்று அசுராதிகள் ஒரு புறம் நின்று அமிர்தம் கரைந்தோம். அந்த அமிர்தத்தில் கொடுத்தார்களா? எங்க அரக்கர்களுக்கு என்று கொடுக்கவில்லை நண்பா. அந்த அமிர்தத்தில் முன்பதாக என்ன பிறந்தது நண்பா? ஐயா, ஒரு மனிதனை கொல்ல வேண்டும் என்று விஷங்கள் பிறந்தது. அந்த விஷத்தை அந்த தேவர்கள் தந்திரமாக எங்களுக்கு தந்து விட்டார்கள், கொடுத்து விட்டார்கள். உண்மைதான். சரி, முதல் முறையாக அமிர்தங்களையும் வருவாயில் அந்த அமிர்தத்தை விஷத்தை எங்களுக்கு கொடுத்தார் அல்லவா? அதை இந்த அரக்கர்கள் சாப்பிட வேண்டும் என்று மனிதனை நினைத்து ஒரு வரம் வைத்துவிட்டு மீண்டும் நின்று ஆளுக்கு ஒரு வகமா நின்று அமிர்தம் கடைந்தோம். உண்மைதான். அந்த அமிர்தத்திலே பொன்பொருள் திரவியங்கள் ஏராளமாக பிறந்தது. பொன்பொருள் திரவியங்கள் எக்கச்சக்கமாக பிறந்தது. உண்மைதான். பிறந்தவுடனே இந்த விஷத்தை தின்னுட்டும் என்று தேவர்கள் நினைத்தார் என்றவா? அரக்கர்கள் குடித்து விட்டு அந்த பொன்பொருள் எல்லாம் பெற்று விட்டார்கள் தேவர்கள். அப்பொழுதும் நினைத்தோம், ஏண்டா தேவர்களை இப்படிப்பட்ட தான் என்ற கருவு உங்களுக்கு வந்து விட்டது, என்னைக்கென்றால் ஒரு நாளைக்கு நீங்கதான் எங்களுக்கு எதிரி என்று மனிதனை நினைத்துக் கொண்டு அந்த ரசம் என்று சொல்லக்கூடிய ஆப்டோம் இல்லவா? எங்களுக்கெல்லாம் போதை யாரு விட்டதடா? அது மது, பாற்று, அவனி, பிசுக்கி, வீறு, கிராந்தி இப்படி சொல்லக்கூடிய பாத பொருள்களை நாங்கள் சாப்பிட்டு விட்டோம். உண்மைதான். அந்த தேவர்கள் எங்களை கொல்ல வேண்டும் என்று மனிதன் நினைத்துக் கொண்டு ஐயா, அந்த தேவர்களிலே முன்ன பிறந்தானே தேவேந்திரன் என்று பெயர்பட்டவன். உண்மைதான். அண்ணவன மேலதாண்டா எங்களுக்கு மின் கோபம். தேவேந்திரனுக்கு பொன்பொருள் திறமைகள் நாடு நகரம் அமைந்து செங்கல் உப்பு சுட்டி வரவு முதல் அனைத்துமே அவனை பெற்று விட்டான். மீண்டும் என்ன அழைத்தார்கள்? ரம்பை ஊர் வசித்தில் ஒரு மணி ரதி ரதி ஏபதை மேனகா என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் 7 மாதர்கள் நாட்டிய பெண்களும் அவருக்கு இருக்கிறார்கள். அந்த தேவேந்திரனுக்கு அது இல்லாத 32 படி சமாதானம் பட்டத்து வெள்ளானை பாரிஜத மலர் பிஞ்சாமரதம் பூச்சுக்கிற குறை இப்படி சொல்லக்கூடிய தன்னை பொன்னுருளாத பின்னாடி பிறகு எல்லாம் அன்னவனை பெற்றெடுத்தான். உண்மைதான். அப்பொழுதுதான் பல்லல பகையும் முதட்டிலே வரவு வைத்து அந்த தேவர்கள் தேவடைய பசங்க எப்பொழுது கண்ணுக்கு தெம்படார் என்று அவளோடு கோபத்தோடு வீரத்தோடு இருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் இன்று தினமாக தேவ இந்திரனுக்கு புனிதமான நாள். அவனை விடுவேனா? விடக்கூடாதுங்க. இப்பொழுது ஏதோ ஒரு முடிவு கட்டுங்க. அமராவதி பொன்னுலகம் தேவர்கள் என்று சொல்லக்கூடிய 30 பேர் பெற்றவன் அந்த தேவேந்திரனை விடுவனா? உடனடியாக என் அண்ணனை சந்தித்து இருவர்களும் ஆலோசனை செய்து தேவலோகம் சென்று தேவ இந்திரனை பார்க்க வேண்டும். புறப்பட போகலாம். அண்ணனை காண வேண்டும்.